ஸ்தோத்திர பலிகளை பற்றிய பல கருத்துக்களை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த பதிவும். அதாவது 1000 ஸ்தோத்திர பலிகளை பற்றி பலரும் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது, இது தேவனை கனப்படுத்துகிற ஒரு வழி. தேவன் வந்து துதிக்க சொல்லியிருக்கிறாரு, நம்ம துதிக்க தானே செய்கிறோம். அதே மாதிரி நிறைய நேரம் தேவனை துதிச்சா தேவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும், அவர் வந்து மகிழ்ச்சி அடைவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரிலாம் அவர்கள் நினைத்து கொண்டு தான் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறது. இந்த மாதிரியான விழிப்புணர்வு காணொளிகள் தேவனை பிற மதங்களில் இருந்து புதிதாக ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களும், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் முதலாக ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பற்றி இப்பதான் கேள்விப்படுகிறாங்க, இப்பதான் முதலாக அவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு முழுமையான வேதாகம அறிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இவர்கள் தாங்கள் ஏற்கனவே எப்படி தங்களுடைய பாரம்பரியத்திலே பல காரியங்களை செஞ்சுட்டே வந்தாங்களோ அதை வந்து திரும்பவும் இங்க வந்து பழக்கப்படுத்துகிறதும் அதை வந்து செய்கிறதும் நல்லதுதான், இது வந்து ஒரு பக்திக்குரிய விஷயம், ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைத்து தான் இவர்கள் வந்து செய்கிறார்கள், அறியாமையிலே செய்கிறார்கள். ஆனா பிசாசின் வஞ்சிக்கும் தந்திரங்கள், மாயமான காரியங்கள் இவைகளோட ஒட்டி இருக்குது அப்படிங்கிறத நல்ல ஆவியை பெற்றிருக்கிற ஜனங்கள் தவிர வேற யாருமே இதை வந்து உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இதை விட்டு விலகி போக முடியாது. அதனால புரியாதவர்களுக்குத்தான் இந்த காணொலியை ஒழிய தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரையும் அலட்சியப்படுத்திவிட்டு பரம்பரையாக நாங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற யாருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட போகிறது இல்லை. இதுல என்ன மாதிரியான உண்மைகள் இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிற போகிறதும் இல்லை. அதனால ஒரு சில காரியங்கள் சொல்லுவாங்க, வாதத்திற்கு மருந்து உண்டு ஆனா விவாதத்திற்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வாதத்திற்கு மருந்து உண்டு பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேறு மாதிரியான கருத்துக்கள் நம்ம வந்து இருக்கலாம், அதை வந்து கண்ணியமாக நம்ம தெரியப்படுத்துகிறதுலே தவறு எதுவுமே கிடையாது. எதை நம்ம தொடர்ந்து செய்ய பிரயாசப்பட்டாலும் அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம உறுதி செஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நல்ல காரியமாக இருக்கும். அதனால மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கண்ணியமாக பதிவிடலாம். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனாக இல்லாமல் போனோம் அப்படின்னு சொன்னா பிசாசின் எந்த தந்திரங்களையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளவும் முடியாது, அதுல இருந்து விலகி நிற்கவும் முடியாது. சரி, இது வந்து ஒரு ஆராதனை முறைமையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அப்படி எந்த மாதிரியான காரியங்களும் இல்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த புத்தகத்தை பார்த்து அதுல உள்ளதெல்லாம் வாசிச்சுட்டே இருக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லவே கிடையாது. துதித்தால் தேவனுக்கு பிரியம், ஸ்தோத்தரித்தால் தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நம்ம கனப்படுத்துகிறோம். மனிதர்களுடைய துதி ஒளியில் அவர் பிரியப்படுகிறார், துதிப்பதற்காகவே மனிதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை வைத்து நம்ம அந்த வாசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது தேவனை மகிமைப்படுத்துகிறது, துதிக்கிறது அப்படிங்கிற ஒரு மாயமான தோற்றத்தை இந்த கள்ள ஊழியர்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே துதி, ஸ்தோத்திரம், புகழ்வது, தேவனை கனப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையிலிருந்து நீங்க முதலாவதாக யோசித்து பாருங்கள். துதி, ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது எப்படி உண்டாகணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயம் நன்றியினால நிறைந்து, யாரோ ஒருவர் உங்களுக்கு செயற்கரிய செயலை வந்து உங்களுக்கு செஞ்சுட்டாரு, காரியங்கள்லாம் நம்ம வந்து கேள்விப்படும் பொழுது நம்ம அறியாமலேயே உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற அந்த நன்றி உணர்ச்சி, அதன் மிகுதியினாலே நம்ம தேவனுக்கு செலுத்துகிற நன்றி தான் துதி, ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்திற்கு ஆபிரகாம் தேவனை யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தார். தன்னுடைய இக்கட்டான ஒரு தருணத்துல ஈசாக்கிற்கு பதிலாக தேவன் அந்த ஆட்டை காண்பித்ததுனாலே அவர் தன்னுடைய நன்றி உணர்வினை வெளிப்படுத்தும்படியாக தேவனுக்கு அப்படி ஒரு பெயர் வைத்தார். ஆனா நம்ம எல்லோருமே யெகோவா ஈரேன்னு சொல்லிதான் அவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஏன்னு சொன்னா ஆபிரகாம் தன்னுடைய மொழியிலே அதை வந்து சொன்னாரு. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், பலிக்கான ஆடு எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அவர் சொன்னாரோ அதை உண்மையாக்கும்படியாக கர்த்தர் தன்னுடைய மகனுக்கு பதிலாக வேற ஒன்றை ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியின் மிகுதியினாலே அவர் அப்படி ஒரு பெயரிட்டு அழைக்கிறார். அதே போல லேயாள் தன்னுடைய தாழ்மையிலே தேவன் தன்னை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர் வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய தாழ்மையிலே நினைத்தவரை, தன்னுடைய துக்கத்தை வந்து தொடச்சி போட்டவரை, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய சொந்த அனுபவத்துல இருந்து அந்த அன்பின் மிகுதியினால
சந்தோஷத்தினால நன்றியினால அவர்கள் தேவனுக்கு ஏறெடுக்கிற காரியம்தான் இந்த துதி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம வந்து துதி ஸ்தோத்திரம் தேவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல இருந்து மிகுதியான நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோமா, அந்த பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைவு கூர்ந்து நீங்க சொல்ல வேண்டியதுதான் துதியும் ஸ்தோத்திரமும். அதை விட்டுட்டு தேவன் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்றைக்கு உட்கார்ந்து ஆண்டவருக்கு வந்து துதி செலுத்திட்டு இருக்க முடியாது. தேவன் லேயாளுக்காக என்ன பண்ணினார், தேவன் யாக்கோபுக்காக என்ன பண்ணினார், ஈசாக்குக்காக என்ன பண்ணினார், அதெல்லாம் அவர்கள் உணர்ந்து தேவனுக்கு நன்றி அந்த தருணத்திலே செலுத்திட்டாங்க. இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குன்னு தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ அவைகளை ஒவ்வொன்றாக நம்ம நினைவு கூர்ந்து நம்ம தேவனுக்கு நன்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஒரு வாழ்நாள் கூட நமக்கு போதவே போதாது. நிறைய பேரை வந்து அதுல சொல்லியிருக்கிறாங்க, அது படிக்காதவங்க கூட நிறைய நேரம் உட்கார்ந்து துதிக்கிறதுக்கு இது வந்து உபயோகப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. துதி அப்படிங்கிறது நமக்கு வாய் இருக்கிறவர்கள் செய்தால் போதும். தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார், மற்றவர்கள் தான் உண்மை துதிக்காம இருக்காங்க, மற்றோட இருக்கிற எல்லாருமே உண்மை வந்து துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதனால உத்தரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அல்லது துதி செலுத்தணும் அப்படிங்கன்னா அதுக்காக நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல யாரோ சொல்லி கொடுத்து இல்ல அவர்கள் சொல்ல நம்ம பின்னாடியே சொல்லிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்குத்தான் தெரியுமே ஒழிய அந்த டிவியில பேசுகிற ஒரு நபருக்கோ இல்ல பேப்பர்ல பார்த்து வாசிக்கிற அந்த காரியங்கள்லயோ நம்ம உள்ளம் ஒன்றி தேவனை வந்து துதிக்க முடியாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், இதான் தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு ஆராதனையை, அந்த மாதிரியான ஒரு துதியை, ஸ்தோத்திரத்தை தான் பிதாவினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை விட்டுட்டு ஒரு பேப்பரை பார்த்து நம்ம வாசிக்கிறதோ இல்ல காணொலியிலே வேற யாரோ ஒருத்தர் சொல்லுகிறதை பின்னாடியே நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதோ, அப்படி இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இப்ப வந்து அது சுப்பிரபாதம் அப்படிங்கிற பேர்ல மியூசிக் எல்லாம் போட்டுட்டு பாடல் மாதிரி அதை ஒழிக்க வைக்கிறாங்க. அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின அந்த புத்தகத்திலே உள்ள அப்பா பிதாவேன்னு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் உள்ளதெல்லாம் ஒரு பாட்டு மாதிரி ஒழிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம காலங்காத்தால எந்திரிச்சு நம்ம வீட்டில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பெல்லாம் அதெல்லாம் ஒழித்துக்கிட்டே இருக்கோ அதை நம்ம காதில் கேட்டுட்டே இருந்தோம்னு சொன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சுபிட்சமாகிடும், வந்து பிரச்சனைகள்லாம் போயிடும். தேவனை வந்து அது துதிக்கிற மாதிரி நம்மளும் வந்து சேர்ந்து துதிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு காரியம் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனா இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி நீங்க தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆவியோட துதிக்கணுமா, அதுதான் பிதாவுக்கு பிரியமா. அடுத்ததாக உண்மை உள்ளவர்களாக நீங்க துதிக்கணும், அதுவும் பிதாவிற்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்படின்னா முதலாவதாக நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கணும், அப்பதான் பரிசுத்த ஆவியானவரை பெற முடியும். அப்ப ஆவி உள்ளவர்களாக நம்ம இருப்போம். அடுத்ததாக உண்மை உள்ளவர்களாக நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அதாவது தேவன் உள்ளதை உள்ளதும் இல்லாதது இல்லை அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க தேவையில்லாம ஒரு ஹைப் கொடுத்து அவருக்கு எப்படி பராக்கிரமம் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலியான காரியங்களை நம்ம தேவனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒருபோதும் விரும்புகிறதே கிடையாது. நம்ம இருதயத்தின் ஆழத்தை அவர் பார்க்கிறார். மனுஷன் மூஞ்சிய பார்ப்பான், ஆனா தேவன் வந்து நம்ம இருதயத்தின் ஆழத்தை அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறார். அதனால என்ன மாதிரியான நினைவுகளோட என்ன மாதிரியான எண்ணங்களோட நம்ம தேவனை துதிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை பாராட்டுகிறவர்கள், அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் உண்மையான ஒரு இருதயத்தின் ஆழத்துல இருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை நினைத்து தேவனை வந்து நம்ம துதிச்சா போதும். அதுதான் தேவனுக்கு வந்து பிரியம். சில நேரம் வந்து துதிக்க கூட நமக்கு முடியாது. தேவன் செய்த நன்மைகளை நினைச்சோம்னு சொன்னா கண்ணீர் வந்து பொங்கி வரும். நீங்கள் விடுகிற அந்த 2 சொட்டு கண்ணீர் உங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் துதியையும் நன்றியையும் அன்பையும் தேவனுக்கு தெரியப்படுத்திடும். நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து தேவனிடத்துல தேவையில்லாத காரியங்களே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்பவே இல்லை. ஜெபத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது கூட சொல்றாரு, நீ வந்து ஜெப வீட்டுக்குள்ள போய் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அளப்பாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுடைய நேரமும் சிறந்த நேரம், நம்மளுடைய நேரமும் சிறந்த நேரம். ஒரு சிலர் சொல்றாங்க நீண்ட நேரம் நம்ம துதிக்கலாம், அதற்காக நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் வந்து குவாலிட்டியை தான் அவர் பார்க்கிறாரே ஒழிய குவான்டிட்டியை அவர் பார்க்கிறதே இல்லை. அதாவது
எவ்வளவு ஆழமாக எத்தனை உண்மையாக நீங்க அந்த காரியத்தை செய்யறீங்க அப்படிங்கறதுல தான் தேவனுடைய நோக்கம் இருக்கிறதே ஒழிய நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வீண் வார்த்தைகளை பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத அவர் விரும்புகிறதே இல்லை. அதற்கு தான் அவர் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்யாதருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை குறித்து நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுதெல்லாம் பலரும் அவங்க தேவனை துதிக்கிறாங்க, நீங்க ஏன் இடையில புகுந்து அவர்களை குழப்பி கொண்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத காரியங்களை நீங்க சொல்லாதீங்க, அவங்க செய்கிற காரியத்தை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். ஆனா தேவனை துதிப்பது அப்படிங்கிறதற்கு வேதாகமத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதாவது பிற மதங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தெய்வங்களை தொழுது கொள்கிறதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைமைகள் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் சகோதரர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நாட்டிலே 5 நேரம் தொழுகை செய்வார்கள். அவர்கள் எப்படி தொழுகை செய்வார்கள் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருக்கலாம். அது ஒரு வித்தியாசமான முறை. அது வேற எந்த மதத்திலும் அப்படி கடைபிடிக்க மாட்டார்கள். அதனால வேதாகமத்திலே தேவனை எப்படி தொழ வேண்டும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரோ, தேவன் விரும்பி இருக்கிறாரோ அதன்படி ஜனங்கள் செய்தால்தான் அதற்குரிய நன்மையும் அதற்குரிய பலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களே ஒழிய நாம மனதிற்குள்ளே இதெல்லாம் பக்திமயம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழைய முறைமைகளை இதுல எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம பக்தியாக நடப்பதாக நாம கற்பனை பண்ணி கொண்டு நினைத்து கொண்டு செய்கிற ஒரு காரியத்தினாலே தேவனுக்கு எந்த கனமும் கிடையாது, மகிமையும் கிடையாது, அதிலே அவர் பிரியப்படுகிறதும் இல்லை. இதே போல இந்த மாதிரி புத்தகத்தை பார்த்து வாசிக்காதீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா யாரோ ஒரு சொல்லி கொடுக்கிற காரியத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லுகிறதுனாலே, இல்ல தினம் ஒரே மாதிரியான விஷயத்தையே நீங்க அதை பார்த்து வாசிச்சுட்டே இருக்கிறதுனால அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னா, உடனடியாக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களுடைய வாய்மொழி என்ன அப்படின்னு சொன்னா, ஐயோ நீங்க தேவனை துதிக்கிறதுல இருந்து ஏன் ஜனங்களை வழி விலகி போக பண்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரியான காரியத்தையே இவங்க சொல்றாங்க. இன்னொன்னு, அதாவது இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படிங்கிறது புத்தகத்தையும் மற்ற காரியத்தையும் திரும்ப திரும்ப அதை பிராக்டிஸ் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறோமோ ஒழிய தேவனை துதிக்கவே துதிக்காதீங்க, தேவனை ஸ்தோத்தரிக்காதீங்க, அவருக்கு மகிமையை செலுத்தாதீங்க, கனத்தை செலுத்தாதீங்க, நீங்க ஆராதனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இடத்திலும் சொல்லுவதே இல்லை. இன்னொன்னு, இதற்காக தனியாக உட்கார்ந்து ரீல்ஸோ அந்த 1 நிமிட காணொலியோ நான் ஒருபோதும் உண்டாக்குவது இல்லை. அதற்கு பதிலாக இந்த மிக தெளிவான நீண்ட காணொலிகளை நான் இது பண்ணிட்டு, ஒரு சிலர் இதை பார்ப்பதற்கு நேரம் இல்லாதவர்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இதைத்தான் ஒரு சின்ன ஷார்ட்ஸா ரீல்ஸாகவும் வெளியிடுகிறோம். அதனால அது 1 நிமிடத்திற்குள்ளே பல விதமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. அதுல என்ன மாதிரியான காரியத்தை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் புரியாம நீங்க அதற்கான மறுப்புகளை தெரிவிப்பது அப்படிங்கிறதும் நல்லா இல்லை. அதனால எல்லா வானொலிகளிலுமே அடியில இருந்து எடுத்து போடப்பட்டிருக்கிறதோ அதற்கான லிங்க் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கிறோம். அதனால முழுமையான வீடியோக்களை நீங்க பார்த்துட்டு அதுல என்ன சொல்ல வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பின்பாக உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டால் அது எல்லோருக்குமே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். வெறுமனே உங்கள் கருத்துக்களை மட்டுமே படிப்பதற்கென்று பலர் பேர் வருகிறார்கள். அவர்கள் இதெல்லாம் படிச்சுட்டு உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறதை யாருமே பார்க்கிறதே இல்லை. ஆனா சும்மா கருத்துக்களுக்கு இன்னும் இவர்கள் பதில் கருத்துக்களாக பதிவிட்டு கொண்டே போகிறார்கள். இது நிறைய பேரை குழப்புவதற்கும் வழி விலகி போகிறதற்குமான ஒரு வழியாக இது போய்விடுகிறது. அதனால இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் தவறுங்கள். எந்த ஒரு இடத்திலுமே தேவனை கனப்படுத்தாதீங்க, மகிமைப்படுத்தாதீங்க, அவருக்கு ஆராதனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிறது இல்லை. ஆனா தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு நபரும் அவருடைய பிள்ளையாக நீங்க மாறி இருக்கணும், ரட்சிப்பை பெற்றிருக்கணும், அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கணும். போல இந்த மாதிரியான பாரம்பரிய திருச்சபைகளிலும் நிறைய எழுதப்பட்ட ஜெபங்கள் உண்டு. பரிசுத்தவான்கள் யாரோ எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எழுதின ஜெபத்தையே திரும்ப திரும்ப செய்வாங்க. மாதிரியான எழுதப்பட்ட காரியங்கள், அதாவது வேதத்தை தவிர இந்த மாதிரி யாரோ எழுதிட்டு போன காரியத்தை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கிறதுனாலயோ திரும்ப திரும்ப நீங்க அதை பிரேயர் அப்படிங்கிற பெயர்ல சொல்லுகிறதுனாலயோ இது ஒரு துதி இல்ல ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க செலுத்துகிறதுனாலயோ அது துதியாகவோ ஸ்தோத்திரமாகவோ ஆயிடாது. துதி, ஸ்தோத்திரம், நன்றி அப்படிங்கிறது ஏற்கனவே உள்ள தேவனுடனான கூட அனுபவத்திலே அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளில இருந்து நீங்க சந்தோஷமான மகிழ்ச்சியான இருதயத்தோட அவருக்கு சொல்லுகிற நன்றி, அதுதான் துதி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. உண்மையிலேயே உங்க உள்ளத்துல இதனுடைய செயல்களிலே உங்களுக்கு
சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னா, தேவன் இவ்வளவு பெரிய நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உட்கார்ந்து மணிக்கணக்காக அவைகளை நினைத்து அவைகள் ஒவ்வொன்றுக்காகவும் நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் துதி, அதுதான் ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு நீங்க சும்மா அந்த எபிரேய பதங்களை யூஸ் பண்ணி யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவைகள் எல்லாம் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னா இது பிற மத கடவுளர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தேவ பாஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த பாஷையில ஏதாவது நீங்க படிச்சீங்கன்னு சொன்னாதான், சொன்னீங்கன்னு சொன்னாதான் அந்த தெய்வங்களுக்கு அவைகள் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய தேவன் அப்படி இல்லை. நம்ம எந்த பாஷையில பேசினாலும் எந்த மொழிகளிலே கூப்பிட்டாலும் தேவனுக்கு கேட்கும். பிறைய பெயர்கள் எல்லாம் தேவ மனிதர்கள் அந்த மொழியில அவர்கள் பேசினாங்க. அதனால அவர்கள் தங்களுடைய சொந்த மொழியில தேவனுக்கு தங்களுடைய கஷ்டத்துல அவர் உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வச்சாங்க. ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடியும் ஒரு நிகழ்வு உண்டு. இந்த என்ன மாதிரியான இக்கட்டில இருந்து தேவன் தங்களை காத்தார் அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் அந்த பெயரை வைத்து அவர்களை அழைத்தார்கள். ஸோ அதனால அந்த பெயரை சொல்லித்தான் நீங்க ஆண்டவரை சொன்னாதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு காரியமும் கிடையாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்னமான தருணத்துல எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகள் எல்லாம் அவர் செய்தார், எப்படிப்பட்ட பராக்கிரம காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அனுபவத்துல இருந்து நீங்க தேவனுக்கு உண்மையுள்ள இருதயத்தோட நீங்க நன்றி சொல்லுங்க. அதுதான் தேவன் விரும்புகிற, பிதா விரும்புகிற ஆராதனை, தொழுகை. இந்த பதிவு முக்கியமாக பிற மதங்களிலே இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் தேவனை எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிறதற்கான ஒரு பதிவாக இருக்கிறது. மத கடவுளர்களை வழிபடுவதை போல புத்தகத்தை வச்சுட்டு கிறிஸ்துவை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி அப்படி வழிபட்டால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்ததாக, எத்தனை நேரம் நீங்க வழிபடுறீங்க, என்ன மாதிரி எல்லாம் சொல்லி நீங்க துதிக்கிறீங்க அப்படிங்கறதுல தேவன் பிரியப்படுகிறது இல்லை. அதை விட்டுட்டு நீங்க என்ன தகுதியோட வந்திருக்கிறீர்கள், அதாவது பாவம் உள்ளவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜெபமும் சரி உங்களுடைய துதியும் சரி தேவனிடத்திலே சேரவே சேராது. பாவம் இல்லாமல் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த தேவனை நீங்கள் துதிக்க முடியும். உங்களுடைய சத்தம் அவருக்கு கேட்கும், உங்களுடைய ஜெபம் அவரிடத்திலே போகும். அடுத்ததாக, நீங்க தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்திலும் துதிக்கலாம், எப்படினாலும் துதிக்கலாம், என்ன தோணுதோ அது அவைகளெல்லாம் சொல்லி துதிக்கலாம். உங்களுடைய சொந்த மொழியிலே சொந்த பாஷையிலே நீங்க என்ன மாதிரியான உணர்வோட கூட இருக்கிறீங்களோ அதை சொல்லி துதிக்கலாம். ஸோ அதுதான் தேவனுக்கு பிரியமே ஒழிய நீங்க யாரோ எழுதி கொடுத்த விஷயங்களை வச்சுட்டு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் வேத புத்தகத்திலே இல்லை. புதிதாக தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவதாக அமர உட்கார்ந்து வேத புத்தகத்தை கிரமமா நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதுல உள்ள தத்துவங்களை, அதுல உள்ள சரியான சத்தியங்களை சரியானபடி சொல்லி கொடுப்பார். அவரை தவிர வேற எந்த ஒரு நபரும் வேதத்தை டீச் பண்றதுக்கு சரியான நபர் கிடையாது. கூடுதலாக இந்த சுப்ரபாதம், கிறிஸ்தவ சுப்ரபாதம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கொண்டு போய் ஒழிக்க விட்டுட்டு ஸோ அதன் மூலமா நமக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க வேதத்தையே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒருவேளை உட்கார்ந்து வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஆடியோ பைபிள்ல நீங்க ஒலிக்க விட்டு அதை கேட்டுட்டே இருக்கலாம். ஏன்னு சொன்னா தேவன் அதற்கு வேணா ஒரு சப்போர்ட்டிவ் வசனத்தை வைத்திருக்கிறார். தேவன் சொல்லி இருக்கிறார், இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எழுதி இருக்கிற வார்த்தைகளை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முழு வேதாகமத்தையும் நீங்க எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க ஒழிக்க விட்டு நீங்க கேட்டுக்கொண்டு அதை தியானித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தேவனுடைய சத்தியத்தையும் மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை தேவன் நமக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.